தமிழ் புத்தாண்டு ராசி பலன், விஸ்வாவசு வருஷத்திய ராசி பலன். இந்த 2025ஆம் ஆண்டு இந்த தமிழ் ஆண்டில் 4 கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது சித்திரை மாதம் தொடங்கிய பிறகு ஒரு மாதத்தில் குரு பகவான் பயிற்சி, உடனே ராகு கேது பயிற்சி. ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்துக்கு பயிற்சியான பிறகு இந்த வருஷம் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பார். அதே மாதிரி ராகு கேது, ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விதிவிலக்குகள் உண்டு. ஏன்னா வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம பார்க்கணும். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி. சனி பகவான் ராகுவுக்கு 2ஆம் இடத்துல, அப்போ ராகு பகவான் நல்லாவே இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன். அது மாதாந்திர கோள், ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறிட்டே இருக்கும் அந்த கேதுவோட பலன்கள். ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே. இந்த 4 கிரகங்கள் மற்றபடி மாதாந்திர கோள்கள், தினக்கோள், உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. 12 ராசிகள் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கு உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம், இது சந்திரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 10 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 5 வயது வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை, 5 + 7 12, 12 வயசுக்கு பிறகு 18 வருடங்கள் ராகு தசை, 12 + 1 18 அப்படின்னாக்கா 30. ஒரு சில பேருக்கு 30, 32, 33 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை நடப்பில் வரலாம். இந்த இளம் வயது காலகட்டத்தில் இந்த ராகு தசை அப்படிங்கிறது படிக்கிற காலகட்டத்தில் ஒரு 16லேருந்து 21 வரைக்கும். இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய சாதிப்பீங்க. படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம், படிப்பு ரீதியாக உங்களுக்கு ஏற்றம். ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல நேரடியாக உங்கள் ராசிக்கு பார்வை பதியுது. கெடுபலன்கள் கிடையாது. ஏன்னா சனி பகவானுடைய 7ஆம் பார்வைக்கு பெருசாக பலம் கிடையாது, பலம் வாய்ந்த பார்வை கிடையாது. கெடுபலன் அந்த அளவுக்கு செய்யாது. அவர் யோகாதிபதி தான். ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். அவர் 7ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் இல்லை. அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருப்பார். அந்த அளவுக்கு கெடுபலன் செய்யக்கூடிய அமைப்பு கிடையாது. படிப்பு ரீதியாக மனசளவுலேயும் பாதிப்புகள் கிடையாது. பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பு. எல்லாமே உங்களுக்கு பொருளாதாரத்துலேருந்து எல்லாமே முன்னேற்றம் தான். 20 வயசுக்கு மேலே 30, 32 வயசு வரைக்கும் ராகு தசை நடக்குதுன்னு வச்சிங்களேன். ராகு தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கிற இடத்த பொறுத்து பலன்களை கொடுக்கும். ஏன்னா ராகுக்கு மட்டும் நிறைய டீட்டெயில் எடுக்கணும். 6ஆம் இடத்துல ராகு இருக்குது கோச்சார ரீதியாக. இது வரைக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் 7ஆம் இடத்துல இருந்து. இப்போ 6ஆம் இடத்துல இருக்குன்னாக்கா சிறப்பு. ஏன்னா சனியோட வீடு, கெடுபலன் செய்யாத சனி பகவான். அவர் இந்த ராகு பகவானுக்கு 2ஆம் இடத்துல, ராகுவுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான். ஏன்னா வீடு கொடுத்த கிரகத்தை நம்ம பார்க்கணும். அவர் யோகாதிபதியாக இருந்தால் 6ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சிறப்பு. வேலை வாய்ப்பு ரீதியாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா, இப்போ கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனி, வெளிநாடு சம்மந்தப்பட்ட சம்பளம், இப்போதைக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வருமானம், இதில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, திருமணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏற்றம் தான். இந்த கன்னிராசிக்கு அஸ்தம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க திருமணத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா இந்த வருஷத்தில் நடந்துடும். அது எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ, அதாவது முயற்சியே பண்ணலாம் கூட உங்களுக்கு ஒரு நல்ல வரன் திருமண பிராப்தத்தை கொடுத்துரும். ஏன்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகமோ இல்லை குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதியோ கனெக்ஷன் ஆகணும். அதாவது குருவோட கனெக்ஷன் ஆகணும். 2ஆம் இடத்துல சுவாதி நட்சத்திரம் இருக்குது, அதாவது ராகுவோட நட்சத்திரம். அந்த நட்சத்திராதிபதி 6ஆம் இடத்துல அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் சுபகிரகம்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு அவயோக கிரகம் இருந்தாலும் பொதுவாகவே கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா சுபகிரகம் அந்த குரு பகவான். அந்த குரு பகவானும் 10ஆம் இடத்துல திருவாதிரையில் இந்த வருடத்தில். இது மாதிரி 2ஆம் இடத்தோட கனெக்ஷன் ஆகிறதுனால திருமண ரீதியாக ஏற்றம், பொருளாதார ரீதியாக ஏற்றம். இந்த வருஷத்தில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு பொருளாதாரம், திருமண வாழ்க்கையில் ஏற்றம் எல்லாமே கிடைக்கும். இப்போ திருமணம் நடந்துச்சு, திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்கிறீங்களா, அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வரும். திருமணம் முதல் கொண்டு வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இந்த வருடத்தில். அதாவது ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள்
உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் மறைவு ஸ்தானங்களில் இருந்து அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை நடத்துச்சுனாக்கா கடுமையான கெடுபலன்கள் கொடுத்துட்டு வரும். அந்த கடுமையான கெடுபலன்கள் இந்த ஆண்டில் இருக்காது. அதாவது ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. ஏன்னா ராகுவோட கனெக்ஷன் ஆகுது, எல்லாமே ராகுவோட நட்சத்திரத்தோட கனெக்ஷன் ஆகுது. இதில் நல்ல ஒரு ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கா, கடன் பிரச்சனை தீரும். ஏன்னா ஒரு தொழில் செய்கிறீங்க, இல்லை வேலை செய்கிறீங்க, ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு நீங்கள் கடன் வாங்கியிருக்கலாம், இல்லை ஒரு பொருளுக்காக நீங்கள் கடன் வாங்கியிருக்கலாம். அந்த கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கடனை முழுமையாக அடைப்பீங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல வந்து சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும்போது கடனை தான் கொடுத்துருக்கும், நோயை கொடுத்துருக்கும். இப்போ நோய் இருக்காது, கடன் இருக்காது, எல்லாமே உங்களுக்கு தீர்வுக்கு வரும். 30 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் குரு தசை. என்னோட கணக்குப்படி இந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கு. கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, தொழில் ரீதியாக புதுசாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம், புதுசாக ஒரு இடத்த நீங்கள் வாங்கலாம், வீடு கட்டலாம். இது மாதிரியான அமைப்புகளை கொடுத்துரும். ரொம்ப நாளாக ஒரு கனவு கண்டிருப்பீங்க, ஒரு வீடு வாங்கணும், இல்லைனா வீடு கட்டணும், ஒரு மனையாவது வாங்கி போடணும் அப்படின்ட்டு. அது இந்த ஆண்டில் உங்களுக்கு நிறைவேறும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் உங்களுக்கு தீரும், கடன் பிரச்சனை தீரும். ஏன்னா குரு அப்படிங்கிறது யோகாதிபதி கிடையாது, 7ஆம் அதிபதி. இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதி, சுகஸ்தானாதிபதி. வண்டி வாகனத்தை இந்த காலகட்டங்களில் நீங்கள் வாங்கலாம். ஒரு வண்டி வாகன சேர்க்கையாவது உங்களுக்கு கொடுக்கும், இல்லைனா உங்கள் பசங்களுக்கு கொடுக்கும். பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா தங்கம் வாங்கிறது, வெள்ளி வாங்கிறது, அதாவது வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள், இது மாதிரியான நகை, இதெல்லாமே வாங்கக்கூடிய அமைப்பு வந்துடும். உங்களுக்கு பொருள் சேர்க்கை உண்டு. தொழில் அமைக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, தொழில் மாற்றணும்னு நினச்சிருப்பீங்க, அதெல்லாம் மாற்றலாம். இப்போ விவசாயம் செய்கிறீங்க அப்படின்னாக்கா விவசாயத்தில் வளர்ச்சி. ஒரு சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி, பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, அபரிவிதமான வளர்ச்சி. 7ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருந்தாலும் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது. அது பலம் குறைந்த பார்வை தான், பெரிய கடுப்பலன்களை கொடுக்காது. இப்போ கூட்டு தொழிலில் இருக்கிறீங்க, பார்ட்னர்ஷிப்பில், இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நண்பர்கள் வழியில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பெருசாக கெடுக்காதுன்னு சொல்லிக்கலாம் யோகாதிபதின்றதுனால. ஏன்னா சொந்த நட்சத்திரத்தில் இருப்பார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ராசியாதிபதியோட நட்சத்திரத்தில் வந்துடுவார். இது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட நட்சத்திரத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கெடுபலன் கிடையாது. பூர்வ புனி ஸ்தானாதிபதி. பசங்களோட வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் நல்லா இருக்கும், சிறப்புன்னு எடுத்துக்கலாம். கோச்சார ரீதியாக 4 கிரகங்கள் நல்லா இருக்கும் உங்களுக்கு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானும் இப்போ வந்து ரொம்ப நாளாக தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க, உடல் வலியால் கஷ்டப்பட்டிருப்பீங்க. உடல் வலி இருக்காது, இப்போ தூக்கம் இல்லாத ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா, அது எல்லாமே கிளியர் ஆகும். ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீகம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார் இந்த கேது. 46 வயசுல இருந்து 65 வயசு வரைக்கும் சனி தசை. இந்த சனி தசை அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை. இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் கோச்சார ரீதியாக 7ஆம் இடத்துல இருக்காரு. இதே ராகு பகவான் 6ஆம் இடத்துல. இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்புகள், இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒரு வேலை மாற்றணும், இடம் மாற்றணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த டைமில் நடக்கும். ஏற்கனவே வந்து கடன் பிரச்சனை ஒரு சில பேருக்கு இருக்குது, அந்த கடன் பிரச்சனை தீரும். ஒரு சில பேருக்கு வந்து வேலை பாதிப்புகளை கொடுத்துருக்கும், இப்போ வேலை கிடைக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள், புதிய தொழில் எல்லாமே. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கடனை கொடுத்துருக்கும். மறைமுக எதிர்ப்பு, எதிரிகள், இது மாதிரி தொல்லைகள்லாம் இருக்கு இல்லையா, இப்போ இருக்காது. இந்த சனி தசையில் எதிர்ப்புகள் இருக்காது, மறைமுக எதிர்ப்புகள் இருக்காது, மறைமுக எதிரிகள் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து இந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். அதாவது சனி தசையில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தீரும். ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான கடனை கொடுத்துருப்பாரு, உங்களுக்கு சுப கடன்களா, இல்லை ரொம்ப வியாபார ரீதியாக, இல்லை தொழில் ரீதியாக ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்துருப்பாரா, அந்த கடனை கொடுத்துருப்பாரான்னு தெரியாது. எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுலேருந்து பாதியாவது குறையும். ஏன்னா சனி தசையில் அந்த அளவுக்கு பெருசாக நன்மைகள் சொல்ல முடியாது. பூர்வ புனி ஸ்தானாதிபதி தசை தான், இல்லைன்னு சொல்லலை. உங்கள் லக்னத்துக்கு அவயோக கிரகங்களாக வந்து வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணி கஷ்டங்களை கொடுத்து கடனை கொடுத்துருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் முடிஞ்ச அளவு இந்த கடன் குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்ப்புகள் இருக்காது. உடல் வலி, தூக்கமில்லாத பிரச்சனை, இது எல்லாமே இருக்காது. நிம்மதியாக இருக்கலாம். நிம்மதி பெருமூச்சு இந்த ஆண்டில், இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு சுபிட்சமான ஆண்டுன்னு சொல்லலாம். சனி தசையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் சிறப்புன்னு சொல்லிக்கலாம். 65 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசை அப்படிங்கிறது ராசியாதிபதி தசை, 10 குடையவன் தசை. உங்களுக்கு சிறப்பு. இந்த புதன் தசையை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லலாம். பசங்க வழியில் நல்ல ஒரு வளர்ச்சி. 10ஆம் இடத்துல வந்து குரு. இப்போ வேலை ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் தீரும், நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக தொழில் தொடங்குறது, நீங்களோ இல்லை உங்களுடைய வாரிசுகளோ, அது சிறப்பாக நடக்கும். வீடு கட்டக்கூடிய அமைப்பு,
ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது எல்லாத்தையும் கொடுக்கும் இந்த கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் தசையில். ப்ராப்பர்ட்டி ரீதியாக இல்லை டாக்குமெண்ட்ஸ் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா, ஏதாவது பிரச்சனையில் சிக்கியிருந்தா அது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தீர்வு வரும். வழக்கு இருந்தால் வழக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும். சொத்து சம்மந்தப்பட்டது, ஏன்னா சனி தசையில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, 19 வருஷம் கடந்து வந்திருப்பீங்க சனி தசையில். ஆனால் சனி தசையில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு எதிராக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இல்லை உங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனையில், அதாவது சொத்து கிளியராக அந்த எதுவுமே உங்களுக்கு கிளியராக கொடுக்காம விட்டு போயிருப்பாங்க. அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அது வந்து சனி தசை ஃபுல்லாகவே வந்திருக்கும். ஒரு சில பேருக்கு மட்டும், அதாவது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து, எல்லாருக்குமே வராது. ஒரு சில பேர் வந்து சொத்தே இல்லைன்றாங்க, ஒரு சில பேர் வந்து இதுக்கப்புறம் தான் சம்பாதிக்கணுன்றாங்க, ஒரு சில பேருக்கு வந்து சொத்து பிரச்சனைகள் இருக்குது. அதாவது சொத்து பிரச்சனைகள் யாராருக்கெல்லாம் இருக்கோ அது என்ன காரணம்னாக்கா அந்த சனி தசையில் கொடுத்துருக்கும். கடந்து வந்த சனி தசை முன்ன, இப்போ நீங்கள் புதன் தசையில் இருக்கும்போது இந்த புதன் தசையில் இந்த சொத்து பிரச்சனை தீரும். இப்போ 7ஆம் இடத்துல இருக்கிறது இப்போ கூட இல்லை, 8ஆம் இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சொத்து வாங்கி கொடுத்துரும். பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இப்போ 7ஆம் இடத்துல சனி இருக்குது அப்படின்னாக்கா சனி தசையில் சொந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார். இது மாதிரியான காலங்களில் ஒரு சொத்து வாங்கக்கூடிய யோகம். சொத்து இல்லை, வீடு இல்லை, மனை இல்லை, ஏதோ ஒன்று வாங்குவீங்க. வண்டி வாகன சேர்க்கை இது எல்லாமே கொடுக்கும் இந்த புதன் தசையில். 10ஆம் அதிபதி இல்லையா, தொழில் ஸ்தானாதிபதி இல்லையா, வீட்டில் யாராவது தொழில் தொடங்கிறதுக்கு, வீட்டில் யாராவது வந்து தொழிலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது, இது எல்லாமே நடக்கும். சுப விசேஷங்கள் அதிகமாக கூடி வரும் இந்த புதன் தசையில். 82 வயசுக்கு மேலே 89 90 வரைக்கும் கேது தசை. கேது பகவான் ஜென்ம ராசியில் இருந்து நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். அதாவது நிறைய மன உளைச்சல்களை கொடுத்துருக்கும். உடல் வலி, உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நோய் பிரச்சனைகள் இது மாதிரி கொடுத்துருக்கும். தூக்கம் இல்லாத ஒரு தன்மையெல்லாம் கொடுத்துருக்கும். நிம்மதியாக தூங்கி இருக்க மாட்டீங்க இந்த கேது பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிற வரைக்கும். இந்த கேது தசையில் இருக்கிறவங்க 12ஆம் இடத்துக்கு கேது பகவான் பயிற்சி. இந்த 12ஆம் இடத்துல வந்த பிறகு இந்த புத்தாண்டு தொடங்கின ஒரே ஒரு மாதத்தில் ராகு கேது பயிற்சியில் 12ஆம் இடத்துக்கு கேது பகவான் போயிடுவார். நிம்மதியான தூக்கம், நிம்மதியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு. இந்த வயதான காலகட்டத்தில் மன அழுத்தம் இருக்காது. ஆன்மீகம் சார்ந்து நிறைய முன்னேற்றம், நிறைய கோயில் குளத்துக்கு போயிட்டு வர்றது, குலதெய்வத்தை அனுசரிக்கிறது, குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது. ரொம்ப நாளாக குலதெய்வமே தெரியாமல் இருந்தவங்க இப்போ குலதெய்வத்தை பார்க்கலாம். குலதெய்வத்துக்கிட்டே போகாமல் இருந்தவங்கெல்லாம் குலதெய்வத்துக்கிட்ட போகலாம். இது வந்து உங்களுக்கு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த கேது தசையில். இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. சொத்து பத்து ரீதியான பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. நிறைய மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய காலம், நிறைய மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய காலம் இந்த விஸ்வாவசு வருடம் அப்படிங்கிறது சிறப்பான ஆண்டாக அமையும். நன்றி.